இன்னைக்கு சண்டே. அதனால ரொம்ப ஸ்பெஷலா சிக்கன் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன கதை, குட்டி கதை கேட்கலாமா? இந்த கதை ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். வேற எந்த வகையிலுமே நீங்க சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, கேட்கலாம். இது ரோம் நகரில் வசித்த ஒரு பஞ்சாபியின் கதை. ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தின 40 நாட்கள் என்பது கிறிஸ்துவர்களுக்கு தவ காலமாகும். அந்த நாட்களில் அவர்கள் புலால் உண்ணாமல் விரதம் இருப்பார்கள். ரோம் நகரில் ஒரு பஞ்சாபி இருந்தார். அவருக்கு சிக்கன் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஒரு முறை அந்த பஞ்சாபி வசித்த அந்த ஏரியாவில் இருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்க. ஆனா அவர் வீட்ல இருந்து கம கமன்னு சிக்கன் குருமா வாசனை வந்தது. அக்கம் பக்கத்து வீட்டுல இருப்பவங்களுக்கு வாய் ஊற ஆரம்பிச்சது. ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால சாப்பிடவும் முடியல. சிக்கன் சாப்பிடுற ஆசைய அந்த வாசனை தூண்டி விட்டுச்சு அவங்கள. அதனால அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி அந்த பஞ்சாபி வீட்டுக்கு போய் சண்டை போட்டாங்க. நாங்க விரதத்துல இருக்கோம், நீ இப்படி நான்வெஜ் சமைச்சா எங்களுக்கு சாப்பிட ஆசை வராதான்னு கேட்டாங்க. இனிமே 40 நாட்களுக்கு வெஜ்ஜு தான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவரும் மண்டைய மண்டைய ஆட்டினாரு. மறுநாள் மதியம் பஞ்சாபி வீட்டுல சிக்கன் ஃப்ரை வாசனை அனைவரோட மூக்கையும் தொலைச்சு எடுத்தது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து போப் ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் செஞ்சாங்க. போப் அந்த பஞ்சாபிய நேர்ல கூப்பிட்டு அறிவுரை சொல்லி சிக்கன் சமைக்காதேன்னு சொல்லி அனுப்புனாரு. மறுநாள் மதியம் பஞ்சாபி வீட்ல இருந்து சிக்கன் தந்தூரி வாசனை வந்துச்சு. அந்த வாசனை ரொம்ப சூப்பரா இருந்தது. உடனே எல்லாருமே சேர்ந்து திபு திபுன்னு போப்பு கிட்ட ஓடுனாங்க. போப்புக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு ஐடியா பண்ணாரு. அந்த பஞ்சாபிய கிறிஸ்தவரா மாத்த ஞானஸ்தானம் பண்ணி விட்டுருவோம்னு முடிவு பண்ணினாரு. மறுநாள் அவரை கூப்பிட்டு கிறிஸ்து பத்தி பல விஷயங்கள் எடுத்து சொல்லி அவரை ஒரு டேங்க்ல 3 முறை முக்கி கிறிஸ்துவரா மாத்தினாரு. உன் பேர் என்ன? சுகீந்தர் சிங். இன்னிலிருந்து நீ சாமுவேல், 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 சாமுவேல்னு தண்ணியில 3 தடவை முக்கி சொன்னாரு. இன்னிலிருந்து 40 நாளைக்கு நீ சிக்கன் சாப்பிடக்கூடாது, இது ஜீசஸ் மேல ஆணைன்னு சொல்ல சாமுவேல்ங்கிற சுகீந்தரும் ஒப்புக்கிட்டாரு. எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதியா போயிடுச்சு. போப்புக்கும் பெருமிதம். அத்தனை பேரும் மறுநாள் மதியம் ஆவலோட வெயிட் பண்ணாங்க, பஞ்சாபி என்ன செய்யறான்னு பார்க்க. அன்னைக்கு மதியம் திரும்பவும் பஞ்சாபி வீட்டுல இருந்து சிக்கன் வாசனை வந்தது. எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் போப்பு கிட்ட போய் முறையிட, போப் பஞ்சாபிய கூப்பிட்டு விசாரிக்க, நான் ஜீசஸ் மேல சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் இன்னைக்கு சத்தியமா சிக்கன் சாப்பிடல, பொட்டாட்டோ தான் சமைச்சேன்னு சொல்ல கூட இருந்தவங்க அதை மறுத்தாங்க. இல்ல, நான் பொய் சொல்லலன்னு சாதிச்சுட்டு போயிட்டாரு அந்த பஞ்சாபி. நான் சமைச்சது பொட்டாட்டோன்னு பஞ்சாபி சாதிச்சாரு. என்னடா இது, மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆனா இவரோ ஜீசஸ் மேல சத்தியம் பண்றாரே, யாரு பொய் சொல்றான்னு தெரியலையேன்னு போப்பு மறுநாள் அந்த பஞ்சாபிக்கே தெரியாம அவர் கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தாரு. பார்த்த போப் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. ஏன்னா அந்த பஞ்சாபி ஒரு ஃபுல் சிக்கனை எடுத்து அது ஒரு பக்கெட்ல 3 தடவை முக்கி எடுத்து, இன்னிலிருந்து நீ சிக்கன் இல்ல பொட்டாட்டோ, பொட்டாட்டோ, பொட்டாட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. 3 தடவை முக்குனா சுகீந்தர் சாமுவேல் ஆகலாம், சிக்கன் பொட்டாட்டோ ஆகாதா என்ன? இதுதான் அந்த பஞ்சாபியோட எண்ணமா இருந்தது. இந்த குட்டி கதை ஜஸ்ட் ஃபார் ஃபன். வேற எந்த வகையிலையும் தவறாவோ அல்லது சீரியஸாவோ எடுத்துக்க வேண்டாம். நன்றி.